வணக்கம் மக்களே. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு, அதனால் ஒன்ஸ் அகெயின் நான் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்பவே அழகான இந்த சாயங்கால நேரத்தில் என்னென்ன வேலைகள் நம்ம தோட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம் நடவு பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அது சரியாக தூர் கட்டி வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த வயல் எல்லாத்தையுமே ஓட்டி விட்டுட்டோம். புதுசாக மாட்டு தீவனம் நடவு பண்ணுறதுக்காக தான் இப்போ கரணையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தீவனத்தில் பார்த்திங்கன்னா கோ4, கோ5, சூப்பர் நேப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் இருக்குங்க. ஆனால் நம்ம நாட்டு ரகம் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளோட மண்ணுக்கு அதெல்லாம் போடும்போது நல்லா தூர் கட்டி வர்றதில்ல. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க. ஆனால் நம்மளுக்கு நாட்டு ரகம் மட்டும்தான் நல்லா வருது. அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வயலில் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் வேலை செய்யவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம மாட்டு தீவனம் தானே போடுறோம். அதனால டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டு வச்சுருக்கோங்க. இப்போது நம்மளோட காடு ரெடியானதுக்கப்புறம் நம்மளோட கரணையெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி போட்டு மண் அணைச்சிடணுங்க. முதல் நாள் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அடுத்தது 10 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், 10 நாள் ஆயிடுச்சு நடவு பண்ணி. நம்மளுக்கு மழை வந்திருந்தனால கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. இப்போவே பாருங்கள் களை செடியெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பள்ளம் பார்த்திங்கன்னா நம்மளோட வரப்போரத்தில் இருக்குதுங்க. டேமில் தண்ணி திறந்து விடும்போதெல்லாம் இந்த பள்ளத்தில் தண்ணி வரும். இப்போ மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, அதனால தண்ணி நிற்கிது. நம்மளோட டேமில் தண்ணி திறந்து விடாதப்போ இந்த பள்ளத்தில் தண்ணி வற்றும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நிறையா பேர் இங்கே வலை கட்டி மீனெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. போன வாரத்தில் கூட அப்படி வந்திருந்தாங்களாமாங்க. ஆனால் அப்போ நான் இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நம்மளோட வாழை தார் ஈனினதுக்கப்புறம் கடைசி சீப்பு இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு அடிக்கு கீழே பூ வந்துருச்சுன்னா அதை முறிச்சு விட்டுருணுங்க. அப்போ தான் தார் நல்லா தேக்கம் வரும். அடுத்து நம்மளோட நேந்திரம் தாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அறுவடை பண்ண வேண்டியது இருக்குங்க. அதனால் அங்கே போகலாம். நம்ம இப்போ தாரெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிட்டேங்க. நான் போன வீடியோலேயே உங்களுக்கு தார் வெட்டுறதை காமிச்சனால இந்த வீடியோவில் அது காமிக்கல. ஒரு வேளை உங்களுக்கு போர் அடித்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன். சரி, நம்ம சமைக்கிறதுக்காக வாழைத்தண்டை வெட்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வெட்டிகிட்ருக்கோம். நேந்திரன் வாழையோட பூவும் சரி தண்டும் சரிங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சும் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி, என்னடா இவ்வளவு நேரமாக வாழை மரத்தை அறுத்துட்ருக்கோம் இன்னும் சாய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தாங்க தெரியுது மேலே இருக்கிற பெல்ட்டை கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணி விட்டுட்டு தாங்க இதை சாய்ச்சோம். கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டு நீர் சாப்பிட்டா அந்த கல்லெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சரி, நம்மளும் இந்த வாழைத்தண்டு நீரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்ருக்கோம். உங்கள் வீட்லையும் வாழை மரம் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை வெட்டிட்டு நடுவில் நல்லா குழி பண்ணி விட்டுட்டோன்னா எல்லா தண்ணியும் அதில் சேர்ந்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை எடுக்கலான் இருக்கோங்க. அதனால ஒரு 2 இலையை அறுத்துட்டு கட்டி வச்சிட்டோன்னா எந்த தூசும் விழுகாமல் இருக்கும். ஒரு சிலர் அடுத்த நாள் தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் இருக்கலைங்க. 1 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா தண்ணி ஊறியிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஊறியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம மாடு எப்படி பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ தான் தண்ணி காமிச்சு கட்டியிருக்கோம். என்னடா எனக்கு வர வேண்டிய வாழைப்பழம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.